புதிய நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் உரை பாராட்டிற்கு உரியது. கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த ஜனாதிபதிக்கு தமிழ் பாரம்பரிய முறையான செங்கோல் கொண்டு வரவேற்பளிக்கப்பட்டது. செங்கோலுக்கு முக்கியத்துவம் அளித்து அதன் புகழுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் மீண்டும் மோடி வெற்றி பெற்றால் இந்திய அரசியல் சாசனம் இருக்காது, உச்சநீதிமன்றம் இருக்காது, லோக்சபா சட்டசபைக்கு வேலை இருக்காது, அதிபர் ஆட்சி முறையே நடக்கும் என்று திமுக எம்பி ராசா தெரிவித்துள்ளார். இந்திய அரசியல் சாசனத்தை எதிர்த்தவர்கள் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இல்லை என்ற போது உச்சநீதிமன்றத்தை உச்சுக்குடுமி மன்றம் என்றவர்கள் இப்படி விமர்சிப்பது வேடிக்கை மட்டுமல்ல, வெட்கக்கேடும் கூட. முறைகேடுகளின் மொத்த உருவமான இவர்களுக்கு அதிபர் ஆட்சி முறை என்றால் அச்சம் வரத்தான் செய்யும் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். சென்னை, திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் இன்று காலை முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். IS பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக கடந்த சில மாதங்களாக பெரிய அளவிலான சோதனைகளை NIA நடத்தி வருகிறது. இந்த சோதனைகளில் பயங்கரவாதிகள் பலர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஊடுருவல் செய்தனரா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் சென்னை, திருநெல்வேலி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் இன்று காலை முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். ஜாதி மதமற்றவர் என்னும் சான்றிதழை வருவாய்த்துறை அதிகாரிகள் வழங்க முடியாது, அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் நாட்டின் வளர்ச்சி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் கருத்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலை சுமூகமாக நடத்த சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தேர்தல் ஆணையம் விவாதிக்க உள்ளது. தமிழகத்தில் பாஜகவை கால்பதிக்க விடக்கூடாது என்று திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் புதிதாக 1021 மருத்துவர்களை நியமிப்பதற்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. சென்னையில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களை இயக்க சென்னை வில்லிவாக்கத்தில் புதிய ரயில் முனையம் அமைக்கப்படும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தில் உறுப்பினர்களாக உள்ள தனசேகரன், ஸ்ரீதர் ஆகிய இருவரின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைகிறது. 2 காலி இடங்களையும் நிரப்புவதற்கு தகுதி வாய்ந்த நபர்களை அடையாளம் காண தெரிவுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவராக உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி KPK வாசுகி செயல்படுவார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஜோதி ஜெகராஜன், ஓய்வு பெற்ற IPS அதிகாரி கந்தசாமி ஆகியோர் உறுப்பினர்களாக செயலாற்றுவர் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் ரயில்வே துறையில் தமிழ்நாட்டிற்கு 6331 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் காசி ஆன்மீக பயணத்தின் முதல் கட்ட பயணத்தை 60 பக்தர்களுக்கு பயண வழிப்பை வழங்கி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதற்கு நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக போராட்டம் நடத்தும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளுக்கு 197 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாணவர் விடுதிகள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகேதாட்டு அணைக்கான அனுமதி விவகாரத்தில் முடிவெடுக்க கர்நாடகத்தின் வற்புறுத்தலுக்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தை மத்திய நீர் ஆணையத்திற்கு திருப்பி அனுப்ப CWMA முடிவெடுத்துள்ளது. மேலும் தமிழகத்திற்கான பிப்ரவரி மாத தண்ணீரை திறந்துவிடவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் இண்டி கூட்டணி தொகுதி பங்கீட்டில் கருத்தொற்றுமை எட்டப்படும் என்று
காங்கிரஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் காங்கிரசுடன் ஏற்பட்ட தொகுதி பங்கீடு பிரச்சினை காரணமாக திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி அண்மையில் அறிவித்தார். இது இண்டி கூட்டணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படும் நிலையில் காங்கிரஸ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளது. ஏப்ரல், மே மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பட்ஜெட்டில் தேர்தல் ஆணையத்திற்கு 385.67 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எவ்வித தொலைநோக்கு பார்வையும் பொறுப்பும் இல்லாமல் பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக மாற்றுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் இது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக சென்னை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் 30 விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். வட மாநிலங்களில் கடந்த சில வாரங்களாக கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. பல இடங்களில் பனிப்பொழிவும் உள்ளது. இதனால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.